1978 வந்து நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். மறைந்த தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு 1973 தன்னுடைய 95வது வயதிலே பெரியார் இறக்கிறார். 98வது வயதிலே வருஷத்திலே நூற்றாண்டு வருகிறது. அந்த நூற்றாண்டு பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் யசோதா, காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த யசோதா அவர்கள் பெண் உரிமை பற்றி பெரியாருடைய நூற்றாண்டு விழாவிலே பெண் உரிமை பற்றி தலைப்பிலே பேசுகிறார். அப்பொழுது அவர் பேசிய பேச்சுக்கு ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்கிறேன். அருமை பெரியவர்களே, இன்றைய இளைஞர்களே, அவர் பேசிய இன்றைய இளைஞர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். சாப்பாட்டிற்கு வழி இல்லாத, உழைக்க முடியாத ஒரு யாசகம் பெறுகின்ற ஒருவர் எப்படி இருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் யாசகம் வாங்கி வீடாக சாப்பிட்டு விட்டு எண்ணெய் ஓரங்களிலே தெருக்களிலே படுத்து உறங்குகிறார். அவர் தனக்கு தேவை என்பதற்காக குளிர்காலங்களில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு போர்வை, ஒரு மலை போர்வை தன்னோடு வைத்திருக்கின்றார். தான் விரித்து படுப்பதற்கு ஒரு சாக்கு துண்டையாவது வைத்திருக்கின்றார். யாராவது யாசகம் கொடுத்தால் அதை வாங்கி சாப்பிடுவதற்கு ஒரு தட்டு வைத்திருக்கின்றார். குடிப்பதற்கு தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு டம்ளர் வைத்திருக்கின்றார். அவருடைய இந்த சிறு சிறு தேவைகளை கூட தான் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு யாசகம் பெற்று உயிர் வாழக்கூடிய ஒரு வைத்திருக்கின்றார். இளைஞர்களே, உங்களை பார்த்து கேட்கின்றேன். நான் பேசவில்லை, அந்த யசோதா பேசுகிறேன். இளைஞர்களே, உங்களை பார்த்து கேட்கின்றேன். அந்த யாசகம் வாங்கி பிச்சை எடுத்து வயிறு கிடைக்கும் அவருக்கு இருக்கின்ற அந்த அறிவு கூட, அந்த தேவையான உணர்வு கூட, தனக்கு தேவையானதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு பிடிக்கின்ற தட்டில் தமிழில் இருந்து சாப்பிடுகிற தட்டில் இருந்து படிக்கின்ற காய் காமாரி வரை கொடுத்துத்தான் தன் பெண்ணை கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் நீங்கள் சேவையாக உள்ளவர்களா? எந்த நிலையிலே இந்த நாட்டிலே வாழ்கிறீர்கள்? யாசனம் பெற்று பிழைப்பவர்கள் கேவலமான நிலையிலே இன்றைய இளைஞர்கள் இருக்கவில்லையா என்கின்ற இன்னும் காட்டமான முறையிலே அவர்கள் நல்ல இளைஞர்களுக்கு அடித்தார் போல் அறிவுரை கூறினார்கள். தேசிய இந்த காலம் 1978 மறந்து விடாதீர்கள். அப்பொழுது நெஞ்சிலே கிடைத்ததுதான் இந்த வரதட்சணை கொடுமை வாங்கக்கூடாது என்கின்ற அந்த சபதம் எனக்கு. அதையெல்லாம் நானும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என் வாழ்நாளிலே இதுதான் வரை நான் நிறைவேற்றி வருகிறேன். இன்றைய இளைஞர்கள் இந்த வரதட்சணை விஷயத்திலே நீங்கள் எல்லாம் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும். முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சுயமரியாதை என்றால் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாதது போல் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சுயமரியாதையை எடுத்துக் காட்டக்கூடிய ஹதீஸ்கள். சகோதரர்களே, ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு மதீனாவுக்கு தேடி வந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் வரவேற்று மதீனாவிலே இருந்த சஹாபாக்களை கூப்பிட்டு இவர்களை எல்லாம் ஒருவர் அழைத்து சென்று உங்களுடைய சகோதரனை போல் உங்களுடைய சொத்துக்களிலே பாதியை கொடுங்கள், அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த அந்த சகாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கொட்டகங்களிலே குதிரைகளிலே ஒன்று இறங்கினால் 4 பேர் கூடி நின்று கொண்டு என் வீட்டிற்கு வா என்று அழைக்கின்ற அளவுக்கு அன்றைய சகாபாக்கள் இருந்தார்கள். அந்த நிலையில் இருக்கும் பொழுது போட்டி கூடாது என்பதற்காக குதிரைகளையோ ஒட்டகங்களையோ கட்டுவதற்கான அந்த வளையங்களை வரிசையாக வைத்து அந்த வளையங்கள் யார் யார் வைக்கிறார்களோ அந்த வளையத்தில் கட்டப்படுகின்ற ஒட்டகமோ குதிரைகளையோ வரக்கூடியவர்களை போட்டியில் அமர்வர்கள் அழைத்து செல்கிறார்கள் என்ற நிலைகள்லாம் இருந்தது. தெரியாது அந்த நிலை இருந்தபோது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு தோழர் மட்டும் குதிரையிலிருந்து இறங்கி சகாபாக்கள் கூப்பிட்ட போது போகாமல் எனக்கு இங்கே சந்தை எங்கே இருக்கிறது என்று காட்டிக் கொடுங்கள் என்கிறார்கள். அவர்கள்
ஒரு நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிரே ஒரு சஹாபி வருகின்றார், புத்தாடை அணிந்திருக்கின்றார். அவர் மீது நறுமணம் வாசம் வருகின்றது. என்ன இன்றைக்கு ஒரு புது பொலிவுடன் இருக்கின்றீர்கள், உங்கள் மீது நறுமண வாசம் வருகிறது, என்ன தோழரை நடந்தது என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் நேற்று திருமணம் செய்து கொண்டேன். அவர் சொல்கிறார், புரிந்து கொள்ளுங்கள், அன்றைக்கு இருக்கக்கூடிய உம்மத்துக்கெல்லாம் தலைவராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சொல்லாமல் அந்த பகுதியிலேயே இருந்தவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கின்றார். அதை மறுநாள் நபிகள் நாயகம் கேட்கும் பொழுதுதான் எடுத்து வைக்கின்றார். அப்பொழுது நபிகள் நாயகம் எந்த ஒரு கோபமோ மனஸ்தாபமோ படவில்லை. அவர் வாழ்த்து சொல்லிவிட்டு அவர் குறிப்பிட்டார், எனக்கு ஒரு ஆட்டை எடுத்து வலிமாவிலிருந்து விடுங்கள் என்று கேட்டார். புரிந்து கொள்ளுங்கள், அந்த தோழர் யார் தெரியுமா? எந்த தோழர் நான் சந்தையிலே சென்று வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாரோ அதே தோழர் தான் தன்னுடைய திருமணத்தை நபிகள் நாயகம் காட்டிக் கொண்டவர்களை வெளியே அவர்களுக்கே சொல்லாமல் கூட நீங்கள் சிக்கனமாக திருமணம் செய்து கொண்டவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்று சுயமரியாதையோடு வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்திலே நிறைய இருக்கிறார்கள், வரலாறு இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். ஆகவே அடுத்து திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு திருமணத்திற்கான முறையை நிகழ்த்துவார்கள். இஸ்லாம் பற்றி எடுத்துச் சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. அந்த ஆடையாக இருக்க வேண்டும் என்பதிலே 1000 மருத்துவங்கள் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை உடனேயே நாம் வாங்குவது ஒரு குண்டிலே தான் வாங்குவது. உடனே அதன் மீது ஆடை போர்த்தப்படுகிறது. அந்த ஆடை நம் இறுதி வரை எப்படி வருகிறது என்பதை விளக்கமாக சொல்வது என்றால் நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் நாம் மரணித்து அடக்கம் செய்கின்ற வரை இந்த ஆடை தொடர்கிறது, நம்மை விட்டு பிரிவதில்லை. அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருக்கிறது என்றால் ஒருவருக்கு ஒருவர் இறுதி வரை ஒன்றோடு ஒன்றாக இணையாக இருக்கிறது சொல்லுகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. ஒருவரை ஒருவர் அழகுபடுத்திக் கொள்வது இருக்கிறது, ஒருவர் புகைகளை வாய்ப்பது ஆராய்கிறது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. காலநிலை என்பதால் நான் இப்போது இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அருமை சகோதரர்களே, இன்னொரு முறையான ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் இங்கே உரையில் இருந்த வந்தது நமது துப்பற்கொடி உறவுகள் இங்கே வரும். அவர்களுக்கான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டுகின்ற என்ற நோக்கத்தோடு இந்த அரங்கிற்கு நாம் வந்தோம். அதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இருந்த போதிலும் சொல்ல வந்த கருத்துக்களில் ஒரு சிலவற்றை உங்கள் முன்னாலே நான் எடுத்து வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாளை நாள் இறைவனை நாம் பின்பற்றி நேர்வழி பெற்று நல்வாழ்வு